பந்தம் அகற்றும் அனந்த குணம் பிறப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகமல் இனத்தின் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றேன். அருள்மிகு மாணிக்க விநாயகருடைய திருவடியை வணங்கி, பிரசன்ன விநாயகர் திருவடியை வணங்கி, அருள்மிகு 48 மண்டல கால மகா கணபதியினுடைய கோடானக்குடி திருப்பாதம் திருவடி தாமரையை வணங்கி, இன்று நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் 13/7/2025 ஆனி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 9:36 மணி அளவில் அனுக்கிரகமும் அனுகூலமும் தர்மமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய அருள்மிகு சனீஸ்வரன் பகவான் வக்ரம் மீன ராசியில் வக்ரம் பெறுகிறார். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் 13/7/2025 வக்ரம் பெறுகிறார். கிட்டத்தட்ட நவம்பர் 25 வரை 138 நாட்கள், அந்த காலங்களில் 138 நாட்கள் வக்ரம் பெறுகிறார் மீனராசியில். ஒருவனுக்கு அவரவர் கர்ம வினை பூர்வ புண்ணியம் பலத்திற்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குவதில் சனிக்கு நிகர் சனீஸ்வரர் தான். சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி, பார்த்தீங்களா, சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி என்று அமர வைத்து விடுவார். அதே நேரத்தில் அதி மேதாவிகள் அதி புத்திசாலிகள் பெரிய ராஜதந்திரிகளை கூட தெருவில் தூக்கி எறிந்துருவார். பல காரியங்களை கண்ணியமிக்கு நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை படைத்தவர். பல காரியங்களை சர்வ வல்லமை படைத்தவர், நடத்தி காட்டக்கூடியவர். ஒருவருக்கு அவர்களின் கர்ம வினைப்படி கெட்ட நேரம் வந்துவிட்டால் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்துவிடும். அவர் எவ்வளவு பெரிய ஆளும், தொழிலதிபராக இருந்தாலும் சரி, பெரிய கலெக்டராக இருந்தாலும் சரி, அதாவது அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்துவிடும். அதே நேரத்தில் சனி பகவானுடைய யோக பலன்கள் அனுபவிக்க வேண்டும் ஜாதகத்தில் இருந்தால் அவரை எந்த உயரத்தில் கொண்டு செல்லும் வல்லமை உள்ளவர். ஆகையால் தான் சனியை போல் கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லை, சனி கொடுத்தால் அதை யார் தடுப்பார் என்ற பழமொழி ஜோதிடத்தில் வந்திருக்கின்றது. அப்போ மேசராசிக்கு வக்ரம் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? 7.5 நடக்குது. அப்போ மேசராசிக்கு இப்போ 7 நடக்குது. அப்போ வக்ரம் அங்கே மேசராசிக்கு உள்ளவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? மேசராசிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு குணங்கள் உள்ளவங்களே இருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? அப்போ சாதனைக்கும் திறமைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். ஏளனம், எதிர்பார்ப்பு, அங்கீகாரம் போன்ற 3 நிலைகளை கடந்து உச்சத்துக்கு போகும் மேசராசி நேயர்கள். அப்போ உச்சத்துக்கு போகும் மேசராசி நேயர்கள் சாதிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். அப்போ மேசராசிக்கு வக்கரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயல்பாக இருக்கக்கூடியது மேசராசிக்கு சனி இப்போ 7.5 இருக்கார். அப்போ 7.5 முதல் சுற்றாக இருக்கார். அப்போ வக்கரம் ஆகும்போது என்ன ஆகுது? அதனுடைய இயல்பு நிலை மாறுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்போ மாறும்போது கொஞ்சம் நன்மையை கொடுக்கும். அப்போ எந்தெந்த வகையில் நன்மையை கொடுக்கும்? திருமணத்தை கொடுக்கும், புத்திர பாக்கியத்தை கொடுக்கும், பொருளாதாரத்தை மேம்பட கொடுக்கும். போதுங்களா? ஏன்னா இயல்புக்கு மாறானது. எப்போதுமே மேசராசிக்கு இயல்புக்கு மாறானதுன்னா இப்போ 7.5 நடக்குது. அப்போ 7.5 நடக்கும்போது கஷ்டத்தை கொடுப்பாரு. 138 நாளைக்கு என்ன பண்ணுவார்? நல்லதை கொடுப்பார். போதுமா? அப்போ அந்த மாதிரி வரும்போது மேசராசி ஏற்கனவே 7.5 நடக்குது. அப்போ 7.5 நடக்கும்போது என்னாகும்? தசாபுத்தியை மட்டும் கணக்கீடு செய்த குரு திசையில் சந்திரபத்தி சூப்பராக இருக்கும், சந்திர திசையில் குரு புத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும், செவ்வாய் திசையில் குரு பற்றி அதை விட சூப்பராக இருக்கும், சந்திர திசையில் செவ்வாய் பற்றி ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் உங்கள் லக்னாதிபதி ராசிக்கு அதிபதி செவ்வாய். அப்போ ராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு இதில் இருந்து வந்துட்டார், வெளியே நீச்சத்திலிருந்து வெளியே வந்துட்டார். அப்படி இருக்கும்போது மிக அற்புதமான நேரமாக தான் இருக்கும் மேசராசிக்கு. அப்போது தொழில், ரியல் எஸ்டேட், உங்களுடைய தொழில் ரியல் எஸ்டேட், நெருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் எடுத்துக்கோங்க. எல்லா தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்டது, கேண்டீன் சம்மந்தப்பட்டது, வெல்டிங் சம்மந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, டாக்டர், என்ஜினியர், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், பாருங்க, சிவில், எல்லாமே மேசராசி, பொறியியல் வல்லுனர்,
இன்னும் மேலை நாட்டுக்கு போகிறதுக்கு, அப்ராடுக்கு போகிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு நிறைஞ்சிருக்குதுங்க. அப்படி நிறைஞ்சிருக்கும்போது உங்கள் லக்கணத்துக்கு, இப்போ மேச ராசிக்கு மேச லக்கணத்துக்கு சனி உச்சத்தில் இருக்கார், துலாமில் உச்சத்தில் இருக்கார். அப்போ துலாமில் உச்சத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்? நார்மலாக இருக்கும்போது நன்மையை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நார்மலாக இருக்கும்போது சனீஸ்வரர் நன்மையை கொடுப்பார். ஆனால் இப்போ மேசத்துக்கு இப்போ வக்கரத்தில் இருக்கார். அப்போ மேச லக்கணம் மேச ராசிக்கு சனி துலாமில் இருந்தால் 7ஆம் அதிபதி. அப்போ 7ஆம் அதிபதி தன்னுடைய நிலை நல்லதை எடுத்து விட்டு கெட்டதை கொடுப்பார். துலாம் சனீஸ்வர உச்சம். அது எந்த நிலையில்? 130 நாளைக்கு முன்னாடி, வக்கர நிலைக்கு முன்னாடி. இப்போ வக்கரம் ஆயிடுச்சு. அப்போ வக்கரம் போது சனி என்ன பண்ணுவார்? நல்லது செய்ய மாட்டார், பாவத்தை கொடுப்பார், கஷ்டத்தை கொடுப்பார், துன்பத்தை கொடுப்பார். யாருக்கு? துலாம் ராசி. மேசராசிலேருந்து நான் கணக்கீடு பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். சந்தேகம் இருந்தால் கீழ்கண்ட நண்பருக்கு நீங்கள் வாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இயல்புக்கு மாறான நிலை தான் வக்கரம். அப்போது உங்கள் லக்கணத்துக்கு நான் அழகாக சொல்லிவிட்டு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதேமாரி ரிஷபத்துக்கு. அப்போ ரிஷபத்துக்கு யார் பாவி? ரிஷபத்துக்கு அடுத்து மிதுனம், கடகம், சிம்மம், அப்படி 12 ராசிக்கு இப்போ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போ கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் எச்சரிக்கை வரும். அதாவது வக்ர நிலையில் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்து கொண்டால், கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருந்து கொண்டால் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரங்கள் வந்து விட்டது இந்த சனீஸ்வருடைய வக்கரத்தில். அப்போ கண்டிப்பாக குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு, பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 7ங்கிறது 2வது சுற்றில் வர்றவங்களுக்கு வக்கரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாய்ஸ் நல்லாயிருக்கும். 2வது சுற்றில் வர்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். முதல் சுற்று தான் கொஞ்சம் கஷ்டம். படிப்பு தடைப்படும், திருமணம் தடைப்படும், புத்திரபாக்கியம் தடைப்படும். எங்கே போனாலும் வேலை கிடைக்கல, எங்கே போனாலும் சிக்கல், எங்கே போனாலும் பிரச்சனை. குடும்பத்தில் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க, வேலையில் பிரச்சனை சொல்லுவாங்க. ஐயா நான் வேலையில் நல்லா இருக்கிறியா, குடும்பத்தில் தான் பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் தான் பிரச்சனையாக இருக்குது. உள்ள வீட்டுக்குள்ளே போக முடியலையா, ஒரு 2 இட்லி சாப்பிட்டு வெளியே வர முடியல, அவ்வளவு திட்டுறா சொல்கிறாங்கல்ல. அப்போ நேச்சுரலாக சொல்லணும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட மேசராசி. நீங்கள் ஏற்கனவே நெருப்பு, கோபம், சரராசி இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணுங்க? அப்போ வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு அதிகம். அப்போ யாரை வணங்க வேண்டும்? இப்போது வணங்க வேண்டிய தெய்வம் ஃபஸ்ட்டு பிள்ளையார் தான். எல்லா ஆக்களும் அளித்தலுக்கும் ஓம் கம் கணபதியே நமக என்று 12 ராசிக்காரங்களும் நீங்கள் 1 லட்சம் பிரயோகம் பண்ணுங்க. ஓம் கம் கணபதியே என்று 1 லட்சம் பிரயோகம் பண்ணுங்க. ஐயா 3.5 லட்சம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்ப்பா. நீங்கள் 1 லட்சம் 3.5 லட்சம் பண்ணும்போது எனக்கு என்ன பெனிஃபிட் வருதுங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் 1 லட்சம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உறுதியாக, டெஃபினட்டாக, கன்ஃபார்மாக, நிச்சயமாக நடக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ விநாயகப் பெருமான். அப்போ சனீஸ்வரன் தாக்கத்தை குறைப்பது விநாயகப் பெருமான், சனீஸ்வரனுடைய கஷ்டத்தை குறைப்பது ஆஞ்சநேயர். இவங்க 2 பேர்த்தையே தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கள. வேறு ஏதாவது சொல்லுங்கன்னா 5ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஜூலை 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி. 108 ஏலக்காய் மாலை வாங்கி போட்டு 12 சுற்றி நெய்தீபம் ஏற்றுங்க. அந்த கஷ்டம் நீங்கிடும். அதுக்காக நீங்கள் சைவத்திலேயே நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. எனவே மேசராசி நேயர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் என்பது அடியனுடைய கருத்து. தைரியமாக எல்லாத்திலும் செயல்படுங்க.